அருமையானவர்களே, நான் ஒரு இந்து பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்தவன். என்னுடைய மூதாதையர்கள், என்னுடைய தாத்தா பாட்டிகள் சங்கரன்கோவில் பக்கத்தில் ஒரு 4 கிலோமீட்டர் தெற்கே கோயிலாங்குளம் என்ற ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் மைனாரிட்டி சமுதாயமாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு உள்ள மற்ற மெஜாரிட்டி சமுதாயத்தினர் அவர்களோடு அன்பு செலுத்தாமல், ஐக்கியம் இல்லாமல் இருந்தார்கள். ஆகையினாலே என்னுடைய அப்பா, தாத்தா எல்லாரும் புளியங்குடிக்கு வந்து அங்கே குடியேறினார்கள். அந்த புளியங்குடியிலே எங்களுடைய தாத்தா பாட்டி சந்ததியர், என்னுடைய அப்பாவோடு பிறந்தவர்கள் 5 பேர். அவர்களை பஞ்சபாண்டவர்கள் என்று தான் சொல்வார்கள். அவருடைய குடும்பம் பெருகி அவர்கள் குலதெய்வமாக மாடசாமி என்ற குலதெய்வத்தை வணங்கி வந்தார்கள். என்னுடைய அம்மா புளியங்குடியில் உள்ள ஒரு 1200 இந்து குடும்பத்தில் உள்ள நாட்டாமையனுடைய மகள். என்னுடைய பெற்றோருக்கு 4 பெண்கள். நான் கடைசியிலே பிறந்த ஒரே மகன். எனது அப்பா என்னை ஒரு வார்த்தை கூட கண்டித்து ஒரு நாளும் பேசினது இல்லை. என் மீது மிகவும் அன்பாயிருப்பார்கள். ஏனென்றால் அவருடைய 50 வயதிலே நான் பிறந்ததினாலே அவர்கள் என் மீது மிகவும் பாசம் வைப்பார்கள். ஆனால் என்னுடைய அம்மா மிகவும் கண்டிப்புள்ளவர்கள். அடிக்கடி அவர்கள் திட்டி, நீ அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று எனக்கு புத்தி சொல்வது உண்டு. ஆனால் என்னுடைய சகோதரிகள், அம்மா ஏன் இப்படி பேசுகிறாள், தம்பி நீ வா என்று அவர்கள் என்னை அரவணைத்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நான் வளர்ந்து வந்தேன். அவர்கள் செய்து வந்த தொழில் விவசாயம். விவசாயத்திலே என் அப்பா மிகவும் தீவிரமாக உழைத்து வந்தார். ஆனாலும் நாங்கள் எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் அப்பொழுது சொல்வார்கள், என்னை படிக்க வைக்கும்போது என்னோடு இந்த விவசாயம் போகட்டும், நீ படித்து வாழ்க்கையிலே முன்னேறி நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி தண்ணீர் பாய்ச்சும்போது நான் சிறு வயதிலே அவர்களுக்கு சாப்பாடு கொண்டு போவேன். அவர்கள் அதை 4 பாத்திகள் வெட்டி விட்டு நீ மப்பட்டியை தொடக்கூடாது, என்னோடு இந்த தொழில் போட்டும், நீ நன்றாக படிக்க வேண்டும் என்று என் மீது அன்பு கொண்டு அவர்கள் என்னை அன்போடு வளர்த்தார்கள். எனது பெயர் மாணிக்கம். அதாவது என்னுடைய குலதெய்வத்தின் பெயர் மாடசாமி என்று சிறு வயதில் பெயரிட்டிருந்தார்கள். அதை என்னுடைய அம்மா மாற்றி மாணிக்கம் என்ற பெயரிலே நான் பள்ளியிலே சேர்க்கப்பட்டேன். என்னுடைய அப்பா பெயர் கந்தசாமி, என்னுடைய அம்மா பெயர் கற்பாயம்மாள். என் அம்மா நாட்டாண்மை வீட்டில் பிறந்ததினாலே அவர்கள் கொஞ்சம் அதிகாரமானவர்கள். ஆனால் என்னுடைய அப்பா மிகவும் அன்பு செலுத்தி மனைவியை மிக அன்போடு வளர்த்து வந்தார்கள். எங்களை, குழந்தைகளை அனைவரையும் அவர்கள் அன்புடன் வளர்த்து வரும்போது நான் மாத்திரம்தான் படிக்க ஆரம்பித்தேன். நான் சிறு வயதிலே முதலாவது 8 பள்ளிக்கூடத்தில் படித்தேன். அப்பொழுது அதிகாலையிலே பள்ளிக்கூடத்திற்கு சென்று விட வேண்டும். தடுக்கு என்று பனை ஓலையிலே ஒரு தடுக்கு கொடுப்பார்கள், அதையும் கொண்டு போய் அதை போட்டு உட்கார்ந்து நாங்கள் படிக்க வேண்டும். நான் சீவக சிந்தாமணி அந்த வரை 8லே நான் படித்து வந்தேன். நெகண்டி என்று சொல்லி 4வது வகுப்பிலே சேர்க்கும்போது நான் அந்த பள்ளியிலிருந்து விடுபட்டு நான் அரசு பள்ளியிலே 4வது வகுப்பு சேர்ந்து அதிலே படித்து வந்தேன். நான் படிப்பில் ஹைஸ்கூலிலே கணக்கு, சமூக அறிவு நூல், சயின்ஸ் இப்படிப்பட்ட பாடங்களில் மிக உற்சாகமாயிருப்பேன். ஆனால் ஆங்கிலத்தில் எனக்கு அவ்வளவு
அறிவு கிடையாது. ஏனென்றால் ஆங்கில அறிவை நான் 7ஆம் வகுப்பில் இருந்துதான் ஏபிசிடி படித்து சென்றதினாலே அது கொஞ்சம் கடினமாக இருந்தது. ஆனால் பிற்கால வாழ்க்கையில் அந்த அறிவை நான் பெருக்கிக் கொண்டேன். ஸ்கூலில் படிக்கும் பொழுது இந்து தெய்வத்தை வணங்கி வந்தேன். ஆனால் ஒன்று, நாங்கள் எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு நாங்கள் குடும்பமாக போயிருக்கும் பொழுது அது அந்த காட்டுப்பகுதியிலே சுற்றுச்சோர் மண் சுவர் காம்பவுண்ட் போட்டு அதிலே அவர்கள் சாமி ஆடிக்கொண்டிருந்தார்கள். நாங்கள் அந்த சுவரிலே ஏறி நாங்கள் இருக்கும் பொழுது அந்த சாமி கள்ளும் சாராயமும் குடித்துவிட்டு எங்களை பந்தத்தின் மூலமாக சுட வந்தார்கள். நாங்கள் திடீரென்று மண் சுவரிலிருந்து கீழே விழுந்து காயப்பட்டதினால இனிமேல் இந்த கோவிலுக்கு நாங்கள் வரவே மாட்டோம் என்று சொல்லி அதிலிருந்து அந்த கோயிலுக்கு போகவில்லை. சிறு வயதிலிருந்தே அவ்விதமான ஒரு பற்று இல்லாமல் நான் வாலிப வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆயத்தமாக அது இருந்தது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சிறு வயதில் படிக்கும் பொழுது மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பேன். எனக்கு அரசு பள்ளியிலே நான் படிக்கும் பொழுது என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் நாங்கள் மிகவும் உற்சாகமாக படித்து வருவோம். நான் இயேசுவை பற்றி அறியாதவன். ஆனால் நான் பள்ளி அருகிலே எங்களுடைய சிற்றாலயம் இருந்தது. அந்த ஆலயத்தில் உள்ள பாட்டுக்கள், பிரசங்கங்கள் இவைகளை என்னுடைய காதால் கேட்டு வேதத்தில் உள்ள சில வார்த்தைகளை நான் அறிந்து கொள்வது உண்டு. அதை மனதிலே பதித்து வைத்திருந்தேன். அது என்னுடைய பிற்கால வாழ்க்கைக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்பதை நான் உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிறேன். இப்படியாக நான் மிகவும் உற்சாகமடைந்து நல்ல விளையாட்டுகளெல்லாம் விளையாடுவேன். என்னுடைய நண்பர்களோடு நன்றாக படிப்பேன். அப்பொழுது மின்சாரம் கிடையாது. என்னுடைய ஊரிலே அரிக்கன் லைட்டு வைத்து தான் படிக்க வேண்டும். நான் ஒரு பையன், என்னை மிகவும் செல்லமாக வளர்த்தார்கள். ஆனால் நான் எந்த விதமான கெட்ட பழக்கம், பீடி, சிகரெட் இப்படிப்பட்ட லாகரி வஸ்துக்களை நான் தொட்டதே இல்லை. ஏனென்றால் என்னுடைய நண்பர்களோடு நான் ஐக்கியமாக எப்பொழுதுமே இருப்பேன். சண்டை போட்டதே கிடையாது. அதனால் என்னோடு அவர்கள் மிகவும் சந்தோஷமாக என்னோடு நண்பர்கள் பழகி கொண்டே இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, கடையநல்லூரில் இருக்கும் பொழுதுதான் புதிதாக டிவி வாங்கி பார்ப்பது உண்டு. அந்த டிவியிலே சில செய்திகள், நாட்டுப்புற செய்திகளை கேள்விப்பட உண்டு. அதில் முக்கியமாக கிறிஸ்துவ நிகழ்ச்சிகளை நான் கண்டு வேதத்தின் அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு அது எனக்கு ஒரு உதவிகரமாக இருந்தது என்பதை மகிழ்ச்சியோடு கொள்ளுகிறேன். என் அம்மா மிகவும் சினிமா பார்ப்பதில் மிகவும் விரும்புவார்கள். ஆகையினால் என்னை சிறு வயதிலிருந்தே சினிமாவிற்கு அழைத்து செல்வார்கள். என்னுடைய அப்பா சினிமா பார்ப்பதில்லை. ஆகையினால நாங்கள் சினிமா பழக்கத்தினாலே என்னுடைய வாலிப வயது வரை, திருமணம் நடைபெறுவது வரை சினிமா அதிகமாக நான் பார்த்து பழக்கம் உண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு நான் சினிமா பார்ப்பதை மிகவும் குறைத்து விட்டேன். நான் எஸ்எஸ்எல்சி வரை படிப்பதற்கு அவர்கள் மிகவும் கடினமாக உழைத்து என்னை படிக்க வைத்தார்கள். ஒரு வருஷம் கல்லூரிக்கு போக வேண்டும் என்று நான் விரும்பிய போது கல்லூரிக்கு எங்களுடைய பொருளாதாரம் இடம் கொடுக்கவில்லை. ஆகையினாலே ஒரு வருஷம் சும்மா இருந்தேன். விவசாயத்திற்கு உதவியாக என்னுடைய பெரியப்பாமார்களெல்லாம், நீ என்ன மண்டபப்படி கணக்காக எழுதப் போகிறாய், உன் தகப்பனோடு விவசாயத்திற்கு போய் என்று சொன்னார்கள். ஆனால் என்னுடைய அப்பா அதை மறுத்து, நீ எப்படியாவது படிக்க வேண்டும் என்று சொல்லி என்னை ஆசிரியர் பணியிலே சேர்த்தார்கள். நான் ட்ரைனிங் படிக்கும் பொழுது எனது அக்காள் மாப்பிள்ளை நாட்டாண்மையாக இருந்தார். அவர் என்னை அடிக்கடி, என்னுடைய பெற்றோர் என்னை ஒரு நாளும் பார்த்ததே இல்லை. நான் நாங்குநேரி மாவட்டம் சமூரங்கபுரம் என்ற ஒரு ஊரிலே ட்ரைனிங் படித்து கொண்டிருந்தேன். அது ஒரு கிராமம். ஆசிரியர் ட்ரைனிங் படித்து கொண்டிருக்கும் பொழுது
அவர்கள் தான் எனக்கு சம்பளம் கொண்டு வந்து மாதந்தோறும் கொடுப்பார்கள். அவர்களை நான் அடிக்கடி நாகர்கோவில், கன்னியாகுமரிக்கு பஸ்ஸில் கூட்டி சென்று அவர்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புவது உண்டு. பாருங்கள், ஆசிரியர் பணியிலே 2 வருடம் நான் நன்றாக கற்று தேர்ந்து அங்கு உள்ள தலைமை ஆசிரியரின் மூலமாக நல்ல பண்புகளை பெற்றுக்கொண்டேன். வந்தவுடன் நான் வேலைக்கு முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது என்னுடைய வீட்டு பக்கத்திலே டிடிடிஐ சிஎஸ்ஐ கிறிஸ்தவ ஒரு பிரைமரி ஸ்கூல், அதாவது துவக்க பள்ளி இருந்தது. அந்த பள்ளியிலே நான் பணிபுரிய ஆசைப்பட்டேன். என்னுடைய மாமா 1500 குடும்பங்களுக்கு நாட்டாண்மை, அவர்களிடத்தில் போய் என் அப்பாவும் அம்மாவும் நானும் போய் எனக்கு வேலையை வாங்கித்தாருங்கள் என்று கேட்ட பொழுது அங்கே அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், எங்களுடைய பள்ளி 5 வரைக்குத்தான் இருக்கிறது, இடமில்லை. 6ஆம் வகுப்பு, அதாவது உயர் துவக்க பள்ளி ஏற்படுத்தி கொடுத்தால் உனக்கு வேலை தருகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். என்னுடைய மாமாவிடம் இந்த விஷயத்தை சொன்னேன். அவர்கள் சரி பார்ப்போம், நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு தெரிந்த எம்எல்ஏ அவர்களை போய் பார்த்து அதை ஒழுங்கு செய்தார்கள். 1 மாதத்திற்குள் 6ஆம் வகுப்புக்கு அங்கீகாரம் கிடைத்தது. ஆகையினாலே நான் எளிதாக எந்த பணமுமின்றி நான் பணியில் சேர்ப்பதற்கு திருநெல்வேலி மாவட்டம் திருமண்டலம் டிடிடி பள்ளியினுடைய நிர்வாகஸ்தர்கள் சந்தோஷப்பட்டு எனக்கு நியமனம் செய்தார்கள். நான் ட்ரைனிங் படிக்கும் பொழுது என்னை அண்ணா என்று சொல்வார்கள். ஏன் எப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், நான் படித்து முடித்து எஸ்எஸ்எல்சி படித்து முடித்து ஒரு அரசியல் கட்சியிலே சேர்ந்து ஈடுபட்டு கொண்டிருந்தேன். நான் ட்ரைனிங் சென்ற உடனே அந்த 2 வருடம் முடித்த பிறகு நான் வேலைக்கு அமர்ந்த போது அந்த அரசியல் மாற்றம் கொஞ்சம் ஏற்பட்டது. ஏனென்றால் நான் பள்ளியில் சேர்ந்து ஆசிரியராக பணிபுரிந்த போது ரெவரண்ட் KS ஆப்ரஹாம் என்ற குருவானவர்கள் மாற்றப்பட்டு புளியங்குடிக்கு வந்தார்கள். அவர்கள் என்னை அன்பாக நேசிப்பார்கள். என்னை மாத்திரமல்ல, பிறரிடத்திலும் அன்பு செலுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை அவர்கள் சொல்லி வந்தார்கள். அவர்கள் வந்து ஒரு 4 மாதத்திற்குள்ளே ஒரு பேராலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதற்கு முயற்சி எடுத்து அவர்கள் அதை கட்ட ஆரம்பித்தார்கள். நான் பள்ளி முடித்து மாலையிலே, தம்பி நீ என்னோடு வா, என்னுடைய வீட்டில் வைத்து இந்த கணக்குகளை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று எனக்கு சொல்வார்கள். நான் மிக சுறுசுறுப்பாக வாலிப வயதில் இருப்பேன். ஆகையினால என்னை மைனர் என்று தான் சொல்வார்கள். ஆனால் அவர்கள் மத்தியிலே மிகவும் மரியாதையாக நடந்து கொள்வேன். அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் அவர்கள் வீட்டிலே வைத்து இந்த ஆலய கணக்குகளை பார்க்கும்போது புறமதஸ்தர்களாகிய இந்து மக்கள் 10-15 பேர் என்னுடைய குருவானவரை தேடி வீட்டிற்கு வருவார்கள். வந்து அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஐயா எங்களுக்கு சொல்லுங்கள் என்று வந்து விடுவார்கள். ஆகவே அன்று எழுதப் போகிற கணக்கு முடிக்காமல் நாங்கள் வந்து விடுவோம். அப்படி அடிக்கடி இருக்கும் பொழுது அவர்களை நற்செய்தி சொல்லி அனுப்பிவிட்டு என்னோடு அவர்கள் சொன்னார்கள், தம்பி நீ ஒரு கிறிஸ்தவனாக ஞான ஸ்நானம் பெற வேண்டும். இந்த ஆலயத்தில் கட்டி முடித்த உடனே முதலாவது உன்னுடைய திருமணம் நடைபெற வேண்டும். நீ ஒரு சபை ஊழியராக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உனக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார்கள். நான் அப்பொழுது அவிசுவாசத்தோடு, ஐயா இதெல்லாம் நடக்கிற காரியம் ஐயா, நான் என்னுடைய இந்து சமுதாயத்திலே நான் நிலைத்திருக்கிறேன். என்னுடைய தாய் மாமா
1200 குடும்பங்களுக்கு நாட்டாண்மையாக இருக்கிறார்கள். இதை ஒத்துக்கொள்வார்கள் என்று நான் சொல்வேன். அவர்களுக்காகவும் என்னுடைய பெற்றோருக்காகவும் மனம் மாற வேண்டும் என்று நான் ஜெபிப்பேன் என்று சொன்னார்கள். பாருங்கள், என்னுடைய மனைவி பக்கத்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள ஒரு ஊரிலே கொஞ்சம் தூரத்து உறவு. ஒரு நாள் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது என்னுடைய அப்பா, என் மகனுக்கு வேலை வந்து விட்டது, அத்தான் நாம் போய் ஒரு பெண் பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது, போவோம். என்னுடைய மனைவி பெயர் அன்பு கிரேஸ், ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ள பெண். அப்பொழுது இவர்கள் 2 பேரும் போய் அவர்களோடு பெண் கேட்கும்போது, உங்களுடைய பையனுக்கு நாங்கள் திருமணம் செய்து தருகிறோம், ஆனால் அவர் கிறிஸ்தவனாக மாற வேண்டும் என்று அவர்கள் ஒரு கண்டிஷன் போட்டார்கள். அந்த கண்டிஷனுக்கு இவர்கள் 2 பேரும் ஒப்பு கொடுத்து, என்னுடைய அம்மா அப்பா மாமா எல்லாரும் ஒத்துக்கொண்டு எனக்கு அந்த கிறிஸ்தவ கல்யாணம் நடக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆலயத்திலே பிரதிஷ்டை வந்து விட்டது. பிரதிஷ்டை வந்து 1 மாதம் ஆகியும் ஒரு கல்யாணமும் நடைபெறவில்லை. என்னுடைய திருமணம், அந்த குருவானவர் ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எங்களுடைய திருமணம் முதலாவது அந்த ஆலயத்திலே 1957 நடந்தது. உயர் திரு கேச ஆபிரகாம் ஐயர்வாள் காலத்திலே அவர்கள் எனக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, இன்னும் நீ மென்மேலும் கிறிஸ்துக்குள் வளர வேண்டும் என்று நான் ஜெபத்தை என்னுடைய ஜெபத்திலே வைக்கிறேன், ஆண்டவர் அதை கேட்டு உன்னை ஆசீர்வதிப்பார் என்று ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது அவர்கள் என் மீது கொண்ட அன்பினாலும் அவர்கள் எனக்காக ஜெயித்த ஜெபத்தினாலும் நான் மனமாற்றமடைந்து அவர் சொன்ன அந்த இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவை மனமாறி ஏற்றுக்கொண்டு என்னுடைய திருமணம் கிறிஸ்தவ ஆலயத்திலே முதலாவது நடைபெற்றது. அதிலிருந்து நான் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்தான் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் என்பதை உணர்ந்து அவரை முற்றிலுமாக என்னுடைய வாழ்க்கை மாறியது. அருமையானவர்களே, நான் அப்படி இருக்கும்போது என்னுடைய பள்ளி நிர்வாகம் தென்காசி சர்க்கிள் என்ற நிர்வாகத்திற்குட்பட்டு ஒரு 25 பள்ளி கொண்ட பள்ளிகளாக இருந்தது. அதில் எனது மனைவியினுடைய சொந்த ஊராகிய அருணாசலபுரத்திலே ஒரு நடுநிலை பள்ளியிலே திடீரென்று நான் தலைமை ஆசிரியராக மாற்றப்பட்டேன். அது மாத்திரமல்ல, என்னை ஒரு சபை ஊழியராகவும் அவர்கள் நியமித்தார்கள். நான் அப்பொழுது கரஸ்பாண்டண்டோடு சொன்னேன், ஐயா, தலைமை ஆசிரியராக மாற்றிவிட்டீர்கள், சபை ஊழியராக எனக்கு வேதத்தை பற்றி ஒன்றும் தெரியாது என்று சொன்னபோது, மிஸ்டர் மாணிக்கம், நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுகிறேன், நீங்கள் சில கிறிஸ்தவ புத்தகங்களை படித்து கொண்டு வேதத்திலே அறிவடையலாம், விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், கடவுள் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார்கள். ஆக 5 வருடம் அந்த பள்ளியிலே தலைமை ஆசிரியராகவும் அந்த சின்ன சபையிலே சபை ஊழியராகவும் பணிபுரிந்து வந்தேன். அங்குதான் நான் வேதத்தை அதிகமாக கற்றுக்கொள்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பினை ஆண்டவர் எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை, வேதத்தை அறிகிற அறிவையும் கொடுத்தார். ஏனென்றால் அந்த ஊரிலே காலையிலும் மாலையிலும் ஜெபம் நடத்த வேண்டும். அதற்கு ஆயத்தம் உள்ளவனாக என்னை ஆண்டவர் தகுதிப்படுத்தி அங்கே பணிபுரிந்து 6 வருடங்கள் அங்கே பணிபுரிந்து மீண்டுமாக சர்க்கிள் நிர்வாகம் மாறி பாஸ்டரேட் கமிட்டியினுடைய நிர்வாகத்திற்கு உட்பட்டு வந்தது. அப்பொழுது எங்களுடைய ஊருக்கு அருகில் உள்ள கடையநல்லூர் என்ற டிடிடிஏ துவக்கப்பள்ளிக்கு நான் தலைமை ஆசிரியராகவும் நான் சபை ஊழியராகவும் மாற்றப்பட்டேன். என்னுடைய
மனைவியும் நானும் ஒரே பள்ளியில், நான் தலைமை ஆசிரியர், என்னுடைய மனைவி அன்பு கிரேஸ் உதவி ஆசிரியை. நாங்கள் அங்கு பணிபுரிந்து ஒரு நன்மையான காரியங்களை பள்ளிக்கூடத்திலேயே சபை காரியங்களிலே முன்னேற்றமான காரியங்களை இயேசுவின் நாமத்தில் செய்து வந்தோம். அந்த சபையார் எங்கள் மீது மிகவும் அன்பு செலுத்தி ஒரே பள்ளியிலே 22 வருடங்கள் நாங்கள் எங்கள் பணிபுரிய எங்களுக்கு கிருபை தந்தார். நான் மொத்தம் சபை ஊழியராக நான் ஒரு 29 வருடங்கள் நான் சபை விடுமுடியான கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். 1996 எனது சொந்த ஊராகிய புளியங்குடிக்கு நான் பணி நிறைவு பெற்று வந்தேன். அங்கு என்னுடைய மனைவி புளியங்குடி பள்ளியிலே ஒரு வருடம் பணிபுரிந்து அவளும் 1997 பணி நிறைவு பெற்று புளியங்குடியிலே நானும் எனது மனைவியும் 17 வருடங்கள் அங்கே புளியங்குடி சொந்த வீட்டிலே வாழ்ந்து வந்தோம். எனக்கு கடவுள் ஒரு நல்ல மகனையும் ஒரு நல்ல மகளையும் கொடுத்தார். எனது மகன் பெயர் வில்லியம் பாஸ்கரன். ரொம்ப பக்தி உள்ளவனாக இருப்பான். ஒரு எம்எஸ்சி முடித்துவிட்டு பாளையங்கோட்டையிலே ஒரு கிரஷ் சிறுவர் பள்ளியிலே ஒரு வருஷம் பணிபுரிந்து வந்தான். எங்களுடைய அத்தியட்சர் அவர்கள் அவனுக்கு ஒரு நிர்வாக மேனேஜர் பொறுப்பை கொடுக்க எத்தனிக்கும் போது அவன் வேலைக்கு எழுதி போட்டிருந்த ஒரு சால்ட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கிடைத்தது. ஆந்திராவிலே காக்கிநாடாவிலே ஒரு 6 மாத காலம் பணிபுரிந்தான். நல்ல பக்தியுள்ள மகன். அவன் நீதியின் நேர்மையாய் வாழ்ந்து வந்தவுடனே அவனுக்கு ஒரு நல்ல நண்பர், ஒரு பேங்க் மேனேஜர், ஒரு பிராமணர் கிடைத்தார். அவர் காக்கிநாடாவிலே வாரந்தோறும் அவரை போய் சந்திப்பான். அவர் அவனுக்கு சில ஆலோசனைகள் சொல்லுவார். ஐயா, நான் இந்த வேலையை விட்டு விடப் போகிறேன். ஏனென்றால் எனக்கு 2% சால்ட் டிபார்ட்மெண்ட்டிலே லஞ்சம் கொடுக்கிறார்கள். அதை பாற்றி வைத்து குடிக்கும்படியாக இருக்கிறார்கள். அது எனக்கு பிடிக்கவில்லை. அதனால் நான் விட்டு விடுகிறேன் என்று சொன்னபோது அவர் சொன்னார், உன்னுடைய 2% வருமானத்தையும் உன் கையின் கீழ் இருக்கிற பியூன்களுக்கு பிரித்து கொடுத்து விடு. இனி நீ குடிக்கப் போக வேண்டாம் என்று ஆலோசனை சொல்லி அவனை தேற்றினார்கள். 6 மாதம் கழித்தது. நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே எனது மகனுக்கு திருமணம் நடைபெற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது எனது மருமகள், என்னுடைய மனைவியினுடைய தாய் மாமன் மகள் பேத்தி, அவர்கள் இந்து குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் நான் பெண் தருகிறேன் என்று சொன்னபோது நாங்கள் சொன்னோம், என்னுடைய மகனுக்கு வள்ளியம்மாளை நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்தவ கல்யாணமாய் நடத்தி கொடுத்தால் நாங்கள் கட்டிக்கொள்கிறோம் என்று சொன்னோம். அப்பொழுது அவருடைய அண்ணன் ஒரு பெரிய கம்யூனிசவாதி, அவர் சற்று திகைத்தார். நாம் பெண்ணை அழைத்து செல்வதில்லை, அங்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு, நம்முடைய வீட்டிலே பெரிய பந்தல் போட்டு திருமணம் நடத்துவோம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நாங்கள் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. எனக்கு ஒரு மகன், ஒரு பெண். ஆகையினாலே அவர்களை அங்கே புளியங்குடி ஆலயத்தில் வைத்துத்தான் கல்யாணம் நடத்த வேண்டும் என்று கடைசியிலே ஒப்புக்கொண்டு திருமணம் சீரும் சிறப்புமாக ஆண்டவர் அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார். ஊழிய பாதையிலே அவன் என்னை உற்சாகப்படுத்தி தன்னுடைய வாகனத்தின் மூலமாக எங்கெங்கு போக வேண்டுமோ அங்கே சென்று வாருங்கள் என்று சொல்லி கொண்டு விட்டு வருவது உண்டு. ஊழிய பாதையில் இன்னும் அதிகமாக என்னை உற்சாகப்படுத்துவதற்கு எனது மகனும் மருமகளும் அவர்கள் எனக்கு தூண்டுகோலாக இருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆயுள் முழுவதும்
அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு சாட்சியாக விளங்க ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது மகளுக்கு நான் கடையநல்லூரிலே பணி புரியும் பொழுது அவள் பெயர் கிறிஸ்டி கனகபாக்கியம். அவளுக்கு ஒரு நல்ல பக்தியும் பண்பும் குணம் உள்ள ஒரு நல்ல ஒரு ஓல்டாஸ் கம்பெனியிலே மேனேஜர் வேலை பார்க்கிற ஒரு நல்ல கணவனை தேர்ந்தெடுத்து கொடுத்தார். அவருடைய அப்பா PA2 கலெக்டராக பணிபுரிந்து வந்தார். இப்படியாக அவர்கள் மாற்றப்பட்டு கோயம்புத்தூரிலே பணிபுரிந்தார்கள். அவர்களுக்கு 2 குழந்தைகள். என்னுடைய சகோதரி பெயர் சீனியம்மாள், அடுத்த சகோதரி பெயர் காசிமணி, பிறகு சொர்ணம்மாள், இன்னொருத்தி பெயர் ராஜம்மாள். இப்படி 4 பெண்கள் இருந்து அவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய பிள்ளைகளுக்கு நான் செய்ய வேண்டிய உலக சடங்காச்சாரங்களையெல்லாம் மனமுவந்து நானும் எனது மனைவியும் சேர்ந்து நாங்கள் செய்து வந்தது உண்டு. ஆகையினால் எப்பொழுதுமே எங்கள் மீது அவர்கள் பிரியமாக இருப்பார்கள். என்னுடைய அம்மா தன்னுடைய 85வது வயதில் இறந்து விட்டார்கள். ஆனால் என்னுடைய அப்பா 75 வயதில் நான் நாகல்குளம் என்ற பள்ளியில் பணிபுரிந்திருக்கும் போது அங்கு வந்து ஒரு 4 நாட்கள் இருந்தார்கள். அப்பொழுதுதான் ஹெலிகாப்டர் மூலமாக நெற்பயிருக்கு மருந்து தெளிக்கிற அந்த ஹெலிகாப்டர் வந்தது. அதை என் பையன் சிறுவனாக இருக்கும்போது அவனை கையை பிடித்து கொண்டு போய் அவர்கள் பார்த்து மகிழ்ந்து வந்து ஒரு 6 மாதத்தில் என் மகனை பார்க்காமல் நான் என் உயிர் போகாது என்று சொல்லி அவர்கள் இருக்கும் பொழுது நான் அப்பொழுது சபை ஊழியராக இருந்ததினாலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்து பஸ்ஸில் கொஞ்சம் லேட்டாக சென்றேன். அங்கு எல்லாரும் உன்னை எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்று சொன்னபோது நான் அவர்களை பார்த்து, அப்பா எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். நீயும் உனது குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்று வணங்கி அவர்கள் உயரிவிட்டார்கள். அதன் பிறகு ஒரு 10 வருஷம் என்னுடைய அம்மா 85 வயது வரை உயிரோடு இருந்து அவர்கள் மரித்தார்கள். நான் புளியங்குடியிலே 17 வருடம் பணி நிறைவு பெற்று நான் இருக்கும்போது என்னுடைய மனைவிக்கு 74 வயது. அந்த வயதிலே ஒரே ஒரு நாள் அவள் ஜெபத்தை கேட்ட தேவன் அவளுக்கு கர்த்தருக்குள் நித்திரை அடையும்படியான கிருபையை கொடுத்து அவள் இறந்த பின் நான் ஒரு 10 நாள் கழித்து என்னுடைய மகனோடு நான் இங்கே வந்துவிட்டேன். அவன் காந்தி கிராம யூனிவர்சிட்டியில் கல்லூரியில் ப்ரொஃபஸராக வேலை பார்க்கிறான். மருமகள் லேடிடோ கல்லூரியில் வேலை பார்த்து தனது 58வது வயதிலே அவள் பணி நிறைவு பெற்றாள். விதமாக என்னுடைய குடும்பம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் மதுரைக்கு வந்தவுடனே காவல்துறை ஐக்கிய ஜெபக்குழுவிலே கலந்து கொள்ளலாம் சார், வாரீங்களா என்று நண்பர் தேவதாஸ் அவர்கள் என்னை அழைத்து சென்றார்கள். அதில் இருந்து ஒரு 12 வருட காலமாக அந்த காவல்துறை ஐக்கியத்திலே நான் கலந்து ஒவ்வொரு வீடாக சென்று ஜெபம் பண்ணி வருவோம். ராஜகுமார் சார் என்ற ஒரு SI வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து விட்டு என்னை அழைத்து கொண்டு ஒவ்வொரு வீடாக ஜெபம் பண்ண ரிசர்வ் லைனில் உள்ள காவல்துறை ஐக்கிய ஜெப வீடுகளுக்கு சென்று ஜெபம் பண்ண சொல்வார்கள். ஜெபம் பண்ணி வருவோம். மாதம் ஒரு முறை 3வது ஞாயிற்றுக்கிழமை கத்தீட்ரல் மதுரை கத்தீட்ரல் சர்ச்சு பக்கம் உள்ள சர்ச்சிலே நாங்கள் ஜெபத்திலே கலந்து கொள்வோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் இந்த பரிசுத்த பேதுரு ஆலயம் என்ற கற்கோயில் திருப்பாலையில் இருக்கிறது. அந்த ஆலயத்திலே வேன் ஊழியம் செய்து வந்தோம். ஆனால் அதற்கு முன்னாலே திருநெல்வேலியிலே சீகன்பால் என்பவருடைய
தமிழ்நாடு சுவிசேஷ குழு ஊழியத்தில் ஒரு 23 வருடங்கள் நான் ஆசிரியர் பண்ணியிருக்கும் பொழுதே 2வது சனிக்கிழமை வேன் ஊழியம் சென்று ஊழியம் செய்து வந்தேன். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறார். இப்பொழுதும் ஒவ்வொரு மாதமும் 2 ஜெப கொள்கைகளிலே கலந்து அந்த ஜெப கொள்கையை கலந்து கொள்வேன். இன்று கூட நான் அந்த ஜெப கலந்து கொண்டு வந்தேன். ஆண்டவர் இம்மட்டுமாக வழிநடத்தி இந்த முதிர் வயதிலும் அவருடைய அன்பை, அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய தெய்வீக சமாதானத்தை கொடுத்து என்னை வழிநடத்தி வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா துதி கன மகிமையும் நான் செலுத்துகிறேன். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறவரே, சகல நன்மைகளை தருபவரே, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஜபத்தை கேட்பவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த வீடியோவை பார்க்கிற சகல ஜனங்களுக்காகவும் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. ஏற்ற காலத்திலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவிலும் உம்மை விசுவாசத்திலும் அவர்கள் பெருகி உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உம்மை துதித்து மகிழ்ந்து அவர்கள் வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரம தகப்பனே, இந்த வீடியோ காட்சி எடுத்து கொண்டிருக்கிற சகோதரருக்காக, அவருடைய ஊழிய பாதையிலே அவர்கள் செய்து வருகிற அநேக சுவிசேஷ ஊழியத்திற்காக பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு சரீர சுகம்பலன் ஜீவன் தீர்க்காயசை கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். அவர் பெற்றோரை ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வர்களுடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், கோட்டை, என் தேவன் என்று சொல்லுவேன் என்று சொல்கின்ற கிருபைதாரும். ஊழியத்தின் நிமித்தமாக அவர்கள் எங்கு போனாலும் வந்தாலும் உம்முடைய கிருபையின் பிரசன்னம் இருந்து என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு உலோதுமில்லை, உன்னை கையோடு என்று சொல்கின்ற பாக்கியத்தை அருளி செய்யும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வழிநடத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய உன்னதாவின் பலனை பற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வழங்க ஆசீர்வாதத்தின் கருவிகளாக எடுத்து என்றென்றும் பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ரிச்சி சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்தில் வசிக்கும் கைவிடப்பட்ட திக்கற்ற முதியோர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஜாதி மதம் என்று பாராமல் தினமும் உணவளித்து வருகிறோம். எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கா ஆளே இல்லை, வீட்டில் சாப்பிடுன்னு சொல்கிறவங்களே இல்லை. அந்த மாதிரி வர வாங்கிட்டேன். இப்படி ரொம்ப வேதனையாக இருந்தேன். நான் நம்மளுக்கு சாகிற நேரத்தில் இன்னும் சுயநாள் கிடச்சி வேதனையாக இருந்தேன். அப்போது ஏசப்பா சாப்பாடு போய் சாப்பிட்லாம் என்கிட்ட சந்தோஷமாக வந்தேன். வந்து சாப்பிட்டுங்கிறேன். சாப்பாடு போடுறவங்களுக்கெல்லாம் நன்றி ஏசப்பா, நல்லா வாங்கினவங்க நல்லா இருக்கணும், எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, நாங்கள் பசியில்லாத சாப்பிட்றோம், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் சாப்பாடு சாகிற வழியில் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கு யாரும் கிடையாது, பிள்ளை இல்லை, பொண்ணு இல்லை, யாரும் இல்லை. சாப்பாடு பாரு ஐயாவா, நல்லா ஊடு குடும்பம் நல்லா ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரை ஏச நாமத்தில் மகிமுண்டாட்டு நான் ஒரு அண்ணாச்சி சுவாமி நான் வர்றேன். இந்த காலை கொஞ்சம் முடியல, ஏந்துக்க முடியல, என் உடம்பு ஆரோக்கியத்தை கொடுப்பீங்க. சாப்பாடு வந்து சாப்பிட்டு பாரு, உடம்பு ஆரோக்கியமாகுது. ஏசப்பா, எனக்கு இதுதான் துணை, எனக்கு யாரும் கிடையாது. இந்த சாப்பாட்டில் தான் நான் வாழ்ந்து சாப்பிட்டு போய் பார்த்துக்கிறேன். அதான் ஏசப்பா, அவனுக்கு நன்றி, கொடியான நன்றி ஏசப்பா. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றும் வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லைங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்களும் இது போன்ற அநேக கிராமங்களில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் முதியோர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். இந்த
கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு உணவளிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த மகத்தான ஊழியத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.